திராவிடம் 2.0 தேசத்தின் வழிகாட்டி என்ற இந்த நூலை எழுதி இன்று விழாவின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய நூலாசிரியர் ஆஸ்கர் அலி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னை இந்த நிகழ்ச்சிக்கும் அழைத்திருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களே, மிக அழகான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்களே, டாக்டர் பார்கவி அவர்களே, திரு ஆண்டனி அவர்களே, முதல் நூலை பெற்றுக்கொண்ட சகோதரர் அப்துல்லா அவர்களே, அதை என்னைக்கும் மாற்ற முடியாது. இங்கே நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மஞ்சுளா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சுளா பேசும்பொழுது சொன்னார், பெண்களுக்கு விட்டு கொடுத்து பழக்கம்னு. அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப விட்டு கொடுத்தா அப்படி ஓரமா உட்கார வச்சிருவாங்க, நீங்க நடுவில் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அதனால திராவிடம் அப்படிங்கிறதே பெண்களை விட்டு கொடுக்காதன்னு சொல்ல ஆரம்பிச்சதுதான். அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் யாரையுமே, பெண்கள் மட்டும் இல்ல, யாரெல்லாம் இந்த சமூகம் ஓரங்கட்டி வச்சிருந்ததோ, யாரையெல்லாம் அழுத்தி வச்சிருந்ததோ, யாரெல்லாம் நீ எனக்கு சமம் இல்லை என்று நடத்தியதோ அவர்களை நீ இதே போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் சமம், மனிதர்களாக பிறந்தவர்கள் அத்தனை பேரும் சமம் அப்படின்னு ஒரு இன்க்ளூசிவான ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்ததுதான் திராவிடம். அந்த திராவிடத்தின் வளர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றிய ஒரு முக்கியமான புஸ்தகம் இந்த திராவிடம் 2.0 தேசத்தின் வழிகாட்டி அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் இந்த திராவிட கொள்கைகளுக்கு யாரெல்லாம் எதிரிகள், அது என்னென்ன முகங்களோடு அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம கூடவே வருவாங்க, நம்ம கூட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளார நம்மளை எப்படி காலி பண்ணலாம், எப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, அவங்க பண்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம். ஏன்னா எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்திலே பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது நிறைய இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு அரசு பதவிகள்ல ஒரு மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த, ஒரே ஜாதியை சேர்ந்த, ஏன்னா அவங்க அந்த பியூர் பிளட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனால ஒரே குடும்பம் ஒரே ஜாதி தானே இருக்கும்னு கேட்டுறாதீங்க. நம்ம வீட்டுல எல்லாம் அப்படி இருக்காது. ஆனா அப்படி இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் எல்லா அரசு பதவிகளிலும், ஜட்ஜஸ்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய பதவிகள், அரசு பதவிகள்ல 50 பேருக்கு மேல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. எல்லா இடங்களிலும் வியாபித்து இருந்தவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய இடங்களை நம்மோடு பங்கே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தவுடன் நம்ம மேல ஒரு வெறுப்பு, காழ்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு நண்பர் எனக்கு சொன்ன ஒரு செய்தி, நாங்க எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர், அதை பத்தி கூட எழுதியிருக்காரு ஆஸ்கர் அலி அவர்கள். ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர், தொடர்ந்து எழுதக்கூடிய ஒருவர், பண்பாட்டு தளங்களிலே இயங்கக்கூடிய, இலக்கிய தளங்களிலே இயங்கக்கூடிய ஒரு நண்பர், எப்பொழுதுமே ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய ஒருவர். அவர்கிட்ட அரசியல் பேசி கொண்டிருந்த பொழுது எனக்கு கலைஞர்னு அவ்வளவு அப்படி சொல்லலை, கருணாநிதியை பிடிக்காத, நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது இவர் ஒரு நிமிடம் அதிர்ந்து, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்ல நாங்க நல்லா இருந்தோம், அதெல்லாம் கெடுத்தது அவர்தான், அவரும் அவர் கட்சியும் தான்.
இன்னைக்கு நாங்க உலகம் பூரா போய் பல இடங்கள்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டு எல்லாரையும் கொண்டு வந்து எங்க இடத்துல உட்கார வச்சது அவங்கதான். அதனால நான் எந்த காலத்திலயும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். அப்பொழுது அந்த வெறுப்பு, அந்த கோபம், அந்த காழ்ப்பு. ஆனால் அதே நேரத்திலே சிந்தித்து பார்த்தால் திராவிடத்துடைய வெற்றி என்பது அதுதான். இத்தனை ஆண்டுகள் கழித்தும், இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அவங்களுக்கு நியாயம் புரியல. ஆனா நியாயமே புரியாதவங்களையும் வெற்றி பெற்று எந்த இடங்களுக்குள்ளெல்லாம் நம்ம வர முடியாது என்ற ஒரு நிலை இருந்ததோ, இன்று அந்த இடங்களிலே யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஓரங்கட்டப்பட்டார்களோ, யாரெல்லாம் நீ எனக்கு சமம் இல்லை என்று நடத்தப்பட்டார்களோ, இன்று அந்த இடங்களிலே அவர்களை கொண்டு வந்து அழகு பார்ப்பதுதான் திராவிடம். அதை நாம் செய்திருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம் இது. மாடல் ஸ்கூல்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஒரு மாவட்டத்துல நன்றாக படிக்கக்கூடிய, பல கனவுகளோடு இருக்கக்கூடிய சில பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல, ஏன்னா அவங்களுக்கு முழுமையாக வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாலும் அவர்கள் பின் தள்ளப்பட்டு விடக்கூடாது, அவங்களுக்கு பெஸ்ட் எல்லாமே கொடுக்கணுங்கிறதுக்காக மாடல் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, அது இந்தியாவா இருக்கட்டும், சொல்லுவாங்க நம்மெல்லாம் ஐஐடிக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது, நிஃப்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது, இங்க வைக்க முடியாதுன்னு. இன்னைக்கு உலகம் முழுவதும் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள நம்ம போக முடியாது என்ற நிலை இருந்ததோ, அங்கே கிராமத்துல ஒரு மிக சாதாரண குடும்பத்துல இந்த கனவுகள் பற்றி எந்தவித புரிதலும் இல்லாத பெற்றோர்களுக்கு, இப்படியெல்லாம் கனவு காணலாமா, தப்பு இல்லையா, நம்மளால முடியுமான்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல இன்னைக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அதுதான் திராவிடம் 2.0. இததான் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, இதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரசியல் இல்ல பிரச்சனை. அவங்களுக்கும் தெரியும் இந்த தடவை ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கலாம் என்று. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா வேற யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அவர்களுக்கு கதவை பூட்டியே வைத்திருக்கிறது. அதுக்கு நம்முடைய அடிப்படையில நமக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிடம் என்ற அந்த உணர்வு. சில பேர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் மத நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா அத்தனை பேரும் பெரியார திட்டினீங்கன்னா ஒன்னா நிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. என்னென்னவோ பிளவுகளை, பிரிவுகளை நமக்குள்ள ஏற்படுத்திடலான்னு நிறைய கனவுகளோடு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. புதுசு புதுசா எதையாவது உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது அத்தனையும் தாண்டி தமிழ் உணர்வு என்று வரும் பொழுது, கீழடியை பத்தி பேசும் பொழுது, தமிழன் என்ற அந்த பெருமையோடு ஜாதி மதம் அத்தனையும் தாண்டி நிற்கிறோமே, அதுதான் திராவிடம். அதுதான் நமக்கு திராவிடம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த திராவிடம் பற்றி நாம் பேசும் பொழுது இதுதான் நமக்கு அரணாக நிற்கக்கூடியது. அதை நம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும். அதுல நமக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும். எது நம்முடைய கடமை, எது கடமையோட நிக்கணும், அதுக்கு அடுத்தபடிக்கு போனோம்னா அது கடமையை தாண்டி வேற ஒரு விஷயமா மாறிடும். அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்துல
அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள பெரிய பெரிய சிந்தனைகளை பற்றி அவர்கள் பேசலாம், பெரிய புத்தகங்களை எழுதலாம், புதிதாக ஒரு கோணத்திலே சிந்திப்பதாக நம்மோடு உரையாடலாம். ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும். இங்க பேசும் பொழுது இந்த நாடே கொண்டாடக்கூடிய சில நேர்மையாளர்களை பற்றி எல்லாம் செந்தில் அவர்கள் பேசினார். ஆனா அவங்களுடைய உண்மையான பின்புலம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை பத்தி 1000 விஷயங்களை தொடர்ந்து தூற்றிக்கொண்டே இருப்பார்கள். நம்ம இப்ப என்ன நினைப்போம், நம்மளுடைய தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் பேசு, எனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, அதை நான் செய்ய வேண்டும் என்று. ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த நூல் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல வரல, ஒரு கோடு ஒண்ணு இருக்கும். இங்க இருந்து ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 2 வேறு தளங்களிலே இயங்கக்கூடியவர்கள் எந்த விதமான கருத்து ஒற்றுமையோ அவங்க நம்பக்கூடிய விஷயங்களே வேற வேற தளங்களை சார்ந்ததாக வேற வேற துருவங்களாக இருந்தாலுமே, ஒருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தரை பத்தி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரிலாம் பேசுவாரு, ஆனா ரொம்ப நேர்மையானவர், நல்லவர். அதனாலதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், அவருக்கு ஒரு பிரச்சனைனா இவர் ஏன் இவ்வளவு பதறிட்டு ஓடுறாருன்னு, ஏன் இப்படி பாதுகாக்க துடிக்கிறார்கள் என்று. அதான் நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்னா, நல்ல எல்லாம் சரிதான் அப்படின்னு முதல் ஆளாக தவறு சொல்லி அவர்களை ஓரங்கட்டுறதுக்கு நம்ம தான் பேசிட்டு இருப்போம். அதனால யாரை எப்படி தாங்கி பிடிக்க வேண்டும், எதற்காக தாங்கி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அப்துல்லாவா இருக்கட்டும், ஷானவாஸா இருக்கட்டும், திரு ஜெயஜரஞ்சன் அவர்களாக இருக்கட்டும், ஆண்டனி அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் எந்த களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம், எதையெல்லாம் பாதுகாப்பதற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது புரிஞ்சிட்டோம்னாலே யார பதவியில வைக்கணும், யார பதவியில வைக்க கூடாதுன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஏன்னா தேர்தல் நேரத்துக்கு தமிழ்நாட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, காம்ப்ரமைசஸ் அவசியம் உலகத்துல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த நேரத்துல எப்பொழுது அந்த யாரோடு அதை செய்து கொள்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேற்றுமைகள், கருத்து வேற்றுமைகள், இதற்காக நம்ம ஒருத்தர் விட்டு கொடுத்து விட்டு எதை பாதுகாக்க வேண்டுமோ அதை பாதுகாக்க தவறிவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் திராவிடத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அதை பாதுகாப்பதற்கு எங்கெல்லாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான புத்தகம்தான் இந்த புத்தகம். அதனால இதை நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க தெளிவோடு இருக்க வேண்டும். திராவிடத்தை பாதுகாப்பது அவர்கள் கைகளிலும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.